நார்மல் பேக் பெயின் இருந்தாலே அது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமா? மசில் அடிபட்டு இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த வலி இருக்கும், அதுக்கப்புறம் தானா சரியா போயிடும். ஸ்பைனல் கோடு கம்பர்ஷன்னால வலி வந்திருக்குன்னா சர்ஜரி பண்ணா மட்டும்தான் இது தீர்வு அப்படிங்கிறது இருக்கா, இல்ல சர்ஜரி பண்ணாமலே இதுக்கு தீர்வு உண்டா? சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வலி இருக்கு சார், சேம் அந்த வலி இருக்கு. 2 months முன்னாடி அவருக்கு 3 வாட்டி ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, பட் அதுக்கப்புறமும் வலி கம்மியாக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் அவர் இங்க வந்திருக்கீங்க. ஆல்ரெடி வந்து அவங்க பெயின் கில்லர் எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல ஸ்டெராய்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? நாட் குட் ஃபார் த லிவர். நல்லது கிடையாதுன்னா நீங்க கண்டினியூஸா எடுத்துட்டுனா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும், லிவர் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிசின் எடுத்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு வியாதி கிடையாது இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ். அது தெராப்பி மூலமாக தான் சரியாகும். ஆயுர்வேதம் இஸ் நாட் எ மெடிக்கல் சயின்ஸ். எப்படி ஒரு மனிதன் வாழணும்னு தான் ஆயுர்வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இந்த காலத்துலேயும் சர்ஜரி இல்லாமல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இப்போ இங்கே வந்துட்டு இருக்க கேஸில் ஒரு 99% ஆஃப் கேசஸ்லும் சர்ஜரி இல்லாமல் நமக்கு அதை சரி பண்ணலாம். வேற என்ன அறிகுறிகள் வந்து இருக்கும்? இந்த யூரின்ல கண்ட்ரோல் இல்லாமல் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குன்னா மோஷன் போகும்போது கண்ட்ரோல் இல்லாமல் வரலாம், வாக்கிங் டிஃபிகல்ட்டி வரலாம். ஆயுர்வேதம் சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லாமல் சொல்ல, நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய வியாதிஸ் எல்லாம் ஆயுர்வேதத்தில் இருக்கு. ஆனந்த் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யாரை இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஸ்தி ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் ஷியாம பிரசாத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இந்த காலத்துல ஆயுர்வேத மெடிசன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு மக்கள் அதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இப்போ மேஜரா நம்ம சர்ஜரி அப்படின்னு போகும்போது ரொம்ப சிவியரான ப்ராப்ளத்துக்கு தான் வந்து சர்ஜரி அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய சர்ஜரியில வந்து இந்த ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேஜரா பாக்குறாங்க. இப்போ லைட்டா பேக் பெயின் வந்துட்டாலே ஓகே ஸ்பைனல் கார்டு அவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த மேஜரா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆகுறது நார்மல் பேக் பெயின் இருந்தாலே அது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளமா, இல்ல மேஜரா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு? நார்மல் பேக் பெயின், நார்மல் ஒரு வலி பேக்கில் வருதும் ஸ்பைனல் கோல்டு வலி வர்றதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு கரெக்டாக தெரியாது. கரெக்டாக அது டிஃப்ரென்ஸஸும் இருக்குது, சிமிலாரிட்டிஸும் இருக்குது. ஏன்னா நார்மல் வலி மாதிரி தான் ஸ்பைனல் கோடு வலியும் வரும். ஸ்பைனல் கோடு வலி டிஸ்க் பல்ஜ் வந்துட்டு அதில் கம்பர்ஷன் வந்துட்டு அந்த மாதிரி வலி வரும். நார்மல் வலி இப்போ மசிலுக்கு அடிபட்டாலோ இல்லைன்னா ஏதாவது போன் ஃப்ராக்சர்னா உங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சிடும். பிகாஸ் போன் ஃப்ராக்சர் மூவ் பண்ண முடியாது, சிவியர் பெயினாக இருக்கும். மசில் அடிபட்டு இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த வலி இருக்கும், அதுக்கப்புறம் தானா சரியா போயிடும். ஸ்பைனல் கோடு கம்பர்ஷன்னால வலி வந்திருக்குன்னா அது அந்த வலி எப்படின்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல தான் இருக்கும், போய் வரும், வந்துட்டு போகும், அந்த மாதிரி தான் அந்த வலி இருக்கும். ஸோ அது கண்டுக்காம இருக்கும்போது என்ன ஆகும், அந்த வலி கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த நர்வில் பாதிக்கப்பட்டு கீழே அந்த பின்னாடியிலிருந்து குளூட்டியல் ரீஜன்ல இருந்து கீழே காலுக்கு இறங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் எரிச்சல் வரலாம் காலுக்கு, இந்த ஃபூட்டில் மட்டும் நம்னஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டானா சிவியர் வலி தான். இமீடியட்டா ட்ரிகர் ஆகும், ஒண்ணுமே இல்லாம இமீடியட்டா சும்மா ஒரு ஆள் கூப்பிடும்போது திரும்பி பார்க்கும்போது கூட ரொம்ப வலி வந்துட்டு இருக்குன்னா அது ஒரு மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்பைனல் கோட்ல இருக்கிற ப்ராப்ளம்னால வலி வந்திருக்கலாம். அது இல்லாம ஏதாவது அடிபட்டுட்டு மசில் ஏதாவது டெண்டர்னஸ் இருக்கா அந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்கா வலி வரணும். அது இல்லாமல் வேற ரேடியேட் பண்ணி வந்து மசில் பெயின், அது இல்லாமல் நர்வ் பிஞ்சிங் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ரேடியேஷன் வரும், இல்லைன்னா ரேடியேட் பண்ணாத பெயின். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் அதோட வலியோட. ஓகே சார். இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு டிசார்டருக்கு வந்து நிறைய பேர் சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்றாங்க. ஓகே உங்களுக்கு சிவியரா ஆயிடுச்சு, நீங்க உடனே சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத எல்லா டாக்டரோட கன்சல்டிங்கா இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து ஆயுர்வேத முறையில இது வந்து சர்ஜரி பண்ணா மட்டும்தான் இது தீர்வு அப்படிங்கிறது இருக்கா, இல்ல சர்ஜரி பண்ணாமலே இதுக்கு தீர்வு உண்டா? இவன் நீங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சார் இந்த எதுக்காக இந்த சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வலி வந்திருக்கீங்க, இல்லைன்னா அவருக்கு நடக்க முடியாம இருக்கீங்க, ஸோ இந்த டிஸ்க் வெளியில வந்திருக்கீங்க, அதை எடுக்கிறதுக்கு தான் அது சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் வலி வந்துடுச்சுன்னா பின்ன எதுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எனக்கு ஒரு ரொம்ப பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே சர்ஜரி முடிச்சுட்டு தான் வருவாங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வலி இருக்கு சார், சேம் அந்த வலி இருக்கு. ஸோ திரும்பி அந்த மாதிரி இருக்கும்போது சேம் ஸ்டில் அதை வேற இடத்துல ப்ராப்ளம் அது மாதிரி பெர்சிஸ்டிங்கா இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்கு ப்ராப்ளம். எனக்கு ஒரு பேஷண்ட் ஒரு 2 months முன்னாடி அவருக்கு 3 வாட்டி ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, பட் அதுக்கப்புறமும் வலி கம்மியாக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் அவர் இங்க வந்திருக்கீங்க.
ஸோ அவருக்கு ஒரு 1.5 months ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள். ஸோ அது டோட்டலி ஒரு சர்ஜரி பண்ண இடத்துல டோட்டலி ஃபுல்லாக மேஜிக்கலி கவர் பண்ணி கொடுக்கலாம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு லைஃப் லாங் ஒரு வலி இல்லாமல் வாழ்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம். என்கிட்ட சர்ஜரிக்கு ஒப்பீனியன் கேட்டால் அது இல்லை, அவருக்கு சிக்கஸ்டட் ஹெர்னியேஷன் ஒரு டேர்ம் இருக்கு ஆயுர்வேதத்தில், அலோபதியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா எக்ஸ்ட்ரூஷன் லெவலில் லாஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்க் பல்ஜுக்கு இருக்கிற ஆள்களுக்கு அது ரொம்ப நேரம் அது கண்டுக்காம இருக்கனால ரப்சர் ஆகிட்டு டிஸ்கெல்லாம் வெளியில் வந்துட்டு இமீடியட் அண்ட் எமர்ஜென்சி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும்போது சர்ஜரி எல்லாம் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் அது லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு வலி இருக்குது, அவருக்கு கண்டினியூஸ்லி வலி இருக்குது, வேலை ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது, வலி தான் அவரோட மெயின் ப்ராப்ளம்னா டோன்ட் டூ எனி சர்ஜரிஸ். ஏன்னா ஆயுர்வேதத்தில் நல்லா ஈஸியாக க்யூர் பண்ண மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ணி நமக்கு க்யூர் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இமீடியட்லி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 14 days ஒரு 3 months நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக அதை விட பெட்டராக நமக்கு பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணிட்டு வந்த பேஷண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய வராங்க அப்படின்னு. இப்போது இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு முன்னாடியே வர்றவங்க, இல்லைன்னா 2-3 தடவை நாங்கள் அலோபதி போய் சர்ஜரி பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் வரவங்க, ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் ட்ரீட்மெண்ட் முறையில் வித்தியாசப்படுமா? வித்தியாசப்படும் மேம். என்னென்னா இப்போ ஒரு நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு வலி ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கிட்ட தான் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு ஈஸி ஒரு 7 to 10 days ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி க்யூர் பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு வலி வந்திருக்கும் போது தான் நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் டிஸ்க் பல்ஜ் ப்ரொலாப்ஸ் அந்த ரீஜனில் தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப தாண்டி போயிருக்காது. ஸோ அப்போது எனக்கு இமீடியட்லி சரி பண்ணி கொடுத்துடலாம். அவருக்கு லைஃப் லாங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிக் கொடுக்கலாம். இது நிரந்தரமாக இந்த மாதிரி வலி வியாதி எல்லாம் வந்துட்டு அது கண்டுக்காமல் வச்சா லாஸ்ட்லி டெஃபினெட்லி அவர் அலோபதி டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க. ஸோ தேர் நாட் கோயிங் டு என்ன வந்து பார்க்கறதுக்கு, இல்லைன்னா ஆயுர்வேதம் டாக்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவருக்கு அந்த மைண்ட் அப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ டைரக்ட்லி தே வில் கோ ஃபார் அப்போ ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்டேஜ் எத்தணும், அது அவருக்கு சர்ஜரி பண்ணணும்னா கூட ஒரு ஸ்டேஜ் எத்தணும். அது வரைக்கும் நமக்கு அது தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அந்த வலி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் அது மேனேஜ் பண்ணி தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சர்ஜரி லெவல் போகும்போது நமக்கு அது முடிச்சுட்டு இங்கே வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஸோ அந்த டேஸ் ரொம்ப அதிகமாக வரும். நமக்கு என்ன அந்த டேமேஜ் சரியும் பண்ணணும். அவர் இப்போ இட்ஸ் நாட் டேமேஜ், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கேன், அவர் சரி பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் அவருக்கு வலி கம்மியாகாமல் இருக்குன்னா அதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அவரை புரிய வச்சு அது சரி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என்னோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் டேக் சம் மோர் டைம். அது என்னென்னா அதோட எஃபிகசி சான்ஸ் இல்லைன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோட சக்ஸஸ் சான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்திருக்குன்னா எனக்கு இமீடியட்லி ஒரு 90-95% ப்ராப்ளம்ஸும் கம்மி பண்ண கொடுக்க முடியும். சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி சீக்கிரமாக அந்த அளவுக்கு நமக்கு எஃபிகசியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நம்ம நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண விட அவங்களே செல்ஃபாக வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதாகட்டும், இல்லை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபீவர் அப்படின்னாலே டக்குன்னு மெடிக்கல் ஷாப் போய் ஒரு டோலோ வாங்கி நம்ம போடுற ஒரு மெட்டாலிட்டியில் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இது ஏதாவது பேக் பெயினோ இல்லை எங்கேயாவது பெயின் லைட்டாக இருந்தாலே பெயின் கில்லர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டெராய்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கம் இருக்கிற இப்போ இவங்க இந்த சர்ஜரிக்கு இல்லை பேக் பெயின் இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து அவங்க பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? பாதிப்புகள்னா இந்த பெயின் கில்லர்ஸாக இருந்தாலும் ஸ்டெராய்ட்ஸாக இருந்தாலும் இட்ஸ் நாட் குட் ஃபார் த லிவருக்கு நல்லது கிடையாதுன்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டிங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும், லிவர் ப்ராப்ளம்ஸ் வரும். இது இல்லாமல் ஸ்டெராய்ட் இஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. எதனாலன்னா நீங்கள் அது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் நமக்கு சொல்லவே முடியாது. இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபீவர் வரும்போதே குழந்தைங்களுக்கு கூட மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு டோலோ வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீவர்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் இட்ஸ் நாட் ஒரு வியாதி கிடையாது. அது நமக்கு உள்ளே இருக்கிற வேற ஏதோ வியாதியோட சிம்டமாக தான் மேபி ஃபீவர் காட்டிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போய் அது சாப்பிடும்போது அந்த வியாதி சரியாகாமல் அந்த ஃபீவர் மட்டும் சரியாயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. செகண்ட் திங், இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒபிசிட்டி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஒபிசிட்டி ஆகும்போது வெயிட் தாங்க முடியாமல் ஒபிசிட்டி வந்தாலே ஸ்பைனல் கோர்டு டிஸார்டர் ஈஸியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒபிசிட்டி வந்து நீங்கள் ஒரு 10 படிக்கட்டி ஸ்பீடாக ஏரியா கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அது ஸ்பீடாக இறங்கினா ப்ராப்ளம்ஸ் வரும், வெயிட் எடுத்தால் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது இமீடியட்லி சீக்கிரமாக வரலாம். அது இல்லாமல் ரொம்ப டயர்ட்னஸ் வரும். இந்த ஸ்டெராய்டு எடுக்கும்போது டயர்ட் ஆகும்.
தென் அதில் அடிக்ஷன் அனதர் கேஸ். இப்போ அந்த மாதிரி அது இல்லாமல் அவருக்கு வலி கம்மியாக மாட்டேங்குது ஒரு தோட் அவருக்கு வரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இங்கே வரும்போது நான் அது ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும்னாலே ரொம்ப கஷ்டம். நான் என்னோட மெடிசன் அந்த அளவுக்கு பொட்டன்சி கிடையாது. நான் கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு மெடிசன் எடுத்தால் தான் என்னோட வேலைக்கு ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிசன் எடுத்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு வியாதி கிடையாது இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் அது தெராப்பி மூலமாக தான் சரியாகும். அது எதுக்கு மெடிசன் கொடுக்குறதுன்னா டிஸ்க் ரிலாக்ஸேஷனாக கொடுக்கலாம், நர்வ் டேமேஜ் ஏதாவது இருந்தால் அதுக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி இல்லை. அது இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வந்துட்டு இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் இருக்குது. நம்ம வலினால தாங்க முடியாது சார், தூக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 to 3 days இந்த மாதிரி தூக்கத்துக்கு மெடிசன் கொடுக்கும். அது இல்லாமல் மெடிசன் கொடுத்து சரி பண்ணுற மாதிரி வியாதி கிடையாது இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸ்டெராய்ட்ஸ் they are not treating the problem. அது ப்ராப்ளம் சரி பண்ண மாட்டேங்குது, அது சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க படி போங்க. ஸோ ஒரு நாளைக்கு அது இல்லாமல் ஒரு ஒர்க்கான மாதிரி பொட்டும் போது ஒன்றும் பண்ண முடியாமல் ஆகிடும் அவருக்கு. ஓகே. இப்போ பொதுவாக இந்த ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் அப்படிங்கிறது இந்த எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து வருது அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே பேசியிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக அந்த ஐடி செக்டார் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்குலாம் நம்ம முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம் வயசானவங்களுக்கு தான் அது வந்து அதிகமாக வரும் அப்படின்னு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆண்களுக்கும் இல்லை பெண்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் முறை வித்தியாசப்படுமா? ட்ரீட்மெண்ட் முறையில் வித்தியாசம் ஒன்றும் இல்லைம்மா. நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, இட்ஸ் அ ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்னா அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம்னு நினைப்பேன். அது இன்டென்சிட்டி, ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்ஸ் மொடாலிட்டி மாறும். அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் பண்டு காலத்தில் முன்னாடி இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதனால வராமல் இருந்திருக்குன்னா அவர் எல்லாமே டெய்லி இப்போ ஆயுர்வேதம் சொல்லி, ஆயுர்வேதம் இஸ் நாட் எ மெடிக்கல் சயின்ஸ் கிடையாது. எப்படி ஒரு மனிதன் வாழணும்னு தான் ஆயுர்வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அபியங்கம் ஆஜரே நித்தியம் ச ஜரா சிரமவாதா. அபியங்கம் எல்லாருமே அபியங்கம் இஸ் ஆக்சுவலி எண்ணெய் தேய்ச்சி குளிதான். நம்மள தமிழ்ல சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுங்கன்னு சொல்ற மாதிரி அதுதான் இது அபியங்கம் ஆஜரே நித்தியம் ச ஜரா சிரமவாகா. திருஷ்டி பிரசாத புஷ்டி ஆயு. திருஷ்டிக்கும் நம்மளோட முகத்துக்கு பிரசாதம் வர்றதுக்கும் ஆயுஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே எண்ணெய் தேய்ச்சி குழி ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. அது இல்லாமல் வியாயாமத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, லாகவம் கர்மஹரம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுவும் டெய்லி பண்றதுக்கு இந்த மாதிரி மெயின் அது ஒன்றுமே பண்ணக்கூடாம இருந்தா கூட அவர் பண்றது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலு அந்த டைம்ல இருக்கிற லைஃப் ஸ்டைலு என்டையர்லி ஆப்போசிட் 90 டிகிரி மாதிரி திரும்பி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரணும்னா 60 இயர்ஸ் ஜஸ்ட் இல்லைன்னா 50 ஏஜஸ் தாண்டணும். இப்போ 18 ஏஜ் டெஃபினட் ஆகி 18 இயர்ஸ் ஆகிட்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாகிடுது. ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள்ஸ் எல்லாருமே எப்படி கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அது எல்லாருக்குமே அப்படி தான். கம்ஃபர்டபுளாக எப்படி உட்காரலாம், ஆஃபீஸ்ல இருந்து வேலை பண்ணணும், ஏசிக்கில் இருந்து வேலை பண்ணணும், அப்படி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு அதுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி ரீதியில் எல்லாம் வரும். இப்போ ஐடி பர்சன்ஸ் 14, எனக்கு ஒரு பேஷண்ட் முன்னாடி நேற்று வந்திருக்கு, 14 hours கண்டினியூஸாக வேலை பண்ணணும் உட்காந்து. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். வரலைன்னா அவருக்கு பாடிக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி உட்காந்து வேலை பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப வெயிட் எடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆனால் அவரோட டிஸ்க் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எலாஸ்டிக் ஆகிருக்கும், அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டு அவருக்கு அந்த கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்காம இருக்குனால அந்த எலாஸ்டிசிட்டி எல்லாம் போயிடும். 60 ஏஜஸ் தாண்டி டஃப் ரிஜிட் ஆக வேண்டிய அந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் உள்ள ஒரு டிஸ்க்குள்ள ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது 60 இயர்ஸ் தாண்டி தான் அது ரிஜிட் ஆகும், கம்மியாகும், அதோட இதெல்லாமே கம்மியாக குவான்டிட்டி எல்லாம் கம்மியாகும். இப்போ ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல அது கம்மியாகிறது, டீஜெனரேஷன் சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு அந்த எம்ஆர்ஐல பார்க்க முடியுது. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். நான் சொல்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து வேலை பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா கம்ஃபர்டபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் அசோசியேட்டட் பெனிஃபிட்ஸ் அது கூட கிடைச்சதா ஆகணும். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே வித்தியாசப்பட்டிருக்கு. இப்போ இதில் குறிப்பாக வந்து அந்த ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ சர்ஜரி தான் எல்லாருமே மெயினாக சூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. டக்குன்னு பேக் பெயின் வரதா போய் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் சித்தர்களும் முனிவர்களும் நம்ம ஆயுர்வேதம் கண்டுபிடிச்சவங்களும் எல்லாருமே வந்து அந்த காலத்தில் சர்ஜரி இல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தேவை, மருத்துவங்கள் என்னென்ன தேவைங்கிறத நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போவும் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கப்போ இந்த காலத்துலேயும் சர்ஜரி இல்லாமல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஆக்சுவலி கொடுக்க முடியுமா? அதுதான் நாங்கள் அகஸ்திய ஆயுர்வேதத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஒரு இப்போ இங்கே வந்துட்டு இருக்க கேஸில் ஒரு 99% ஆஃப் கேசஸ்லும் சர்ஜரி இல்லாமல் நமக்கு அதை சரி பண்ணலாம். பின்ன முன்னாடி இருக்கிற அந்த ஆள்கள் சர்ஜரி இல்லாமல் எப்படி வாழ்ந்திருக்குன்னு கேட்டுட்டேன்னா, முன்னாடி இருக்கிற நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த டைமில் பேக் பெயின் வந்தால் கூட இப்போ இருக்க எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் அப்போ இருக்குது. பட் சர்ஜரி அப்போ இல்லை. ஒரு 75 இயர்ஸ் பின்னாடி பார்த்துட்டேன்னா இந்தியாவில் அலோபதியே கிடையாது. ஸோ ஆயுர்வேதம் இல்லைன்னா சித்தா அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா நாட்டு வைத்தியம் அதெல்லாம் தான் ப்ராபபிலிட்டி ஆகிடுது. இப்போ கேரளா பார்த்தோன்னா ஃபுல்லாக வைத்தியர்ஸ் தான் இருந்தது. இப்போ பழசு சினிமாவில் எடுத்து பார்த்துட்டேன்னா அவர் இந்த அலோபதி போகிறது காட்டாது. டைரெக்டாக வைத்தியரை கூப்பிட்டு வாங்க, அவர் என்ன பண்ணலாம்னு அவர் உயிரிறது சவுட்டி திரும்புறது இதெல்லாமே தான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த காலத்தில் ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும்னா இந்த காலத்திலும் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் வர்றதுக்கு வந்து இந்த பேக் பெயின் தான் முக்கிய அறிகுறியாகவே இருக்குமா, இல்லை அதை தாண்டி வேற என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்கும்? பேக் பெயின் மட்டும் கிடையாது ஸ்பைனல் கோடு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டேன்னா. இது ஸ்பைனல் கோடு வலி இதெல்லாமே பேக்கில் இருக்கிற ப்ராப்ளம்னால கிடையாது. பேக்கில் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கிற நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிட்டு இருக்கிறதுனாலையோ, அதில் என்ன டிஸ்க் பல்ஜ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரி வலி அதிகமாக வரும். அது இல்லாமல் நிறைய சிம்டம்ஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூரினில் கண்ட்ரோல் இல்லாமல் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குன்னா மோஷன் போகும்போது கண்ட்ரோல் இல்லாமல் வரலாம். வாக்கிங் டிஃபிகல்ட்டி வரலாம், கெயிட் பண்ணி. இப்போ சியாட்டிக்கா ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அவர் நடக்கிறது பார்த்தாலே நமக்கு சியாட்டிக்கா தெரிஞ்சிடும். கிருத்ரசின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். கிருத்ரா மீன்ஸ் வல்ச்சர். சம்ஸ்கிருதத்தில் கிருத்ரான்னு சொல்லுவோம். அது வல்ச்சர் தான். வல்ச்சர் நடக்கிற மாதிரி தான் சியாட்டிக்கா இருக்கிறது நடக்கும். அதனால ஆயுர்வேதத்தில் இதோட பேர் கிருத்ரசி. ஸோ வல்கர் அந்த கெயிட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் ஐ இஸ் ஹேவிங் சியாட்டிக்கா. அது இல்லாமல் படுக்க வச்சுட்டு 45 டிகிரி SLR டெஸ்ட் எல்லாம் இப்போ மாடர்ன் சயின்ஸில் இருக்கும். அது பார்த்தாலும் நமக்கு சியாட்டிக்கா இருக்கான்னு தெரியும். ரொம்ப வலி வந்துடுவீங்க, காலையில் சிவியர் பெயின். இப்போ எல்லாரும் நினைச்சு பேக் பெயின் வந்தாலும் எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க சியாட்டிக்கா இருக்கு சார்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ சியாட்டிக்கா இருக்க ஒரு பேஷண்ட்ஸ் அங்கே வந்து இருந்தாலே எனக்கு தெரியும் அவருக்கு சியாட்டிக்கா இருக்குன்னு. அந்த மாதிரி வேர்ஸாக இருக்கும் அவரோட கண்டிஷன். நல்ல வலி வந்திருக்கும், நடக்க முடியாமல் இருக்கும், தூங்க முடியாமல் இருக்கும், என்ன பொசிஷனில் வச்சு தூங்கினா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸ். ஸோ சியாட்டிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு 2 காலிலும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சிங்கிளாக இருக்கிற ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ சர்ஜரி பண்ணி தான் இது சரி பண்ணணுமா அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஈஸியாக நமக்கு இது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ எல்லாருமே வேலை மணி எல்லாமே பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ அது பின்னால் ஓடுறதெல்லாம் நல்லது தான். பட் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் ஆகும்போது சர்ஜரி பண்ணி அந்த நீங்கள் சரி கூட்டி வச்சிருக்கிற அந்த மணி எல்லாமே அங்கே கொண்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் கொஞ்சம் யோசிச்சு காமன் சென்ஸ் திங்க் பண்ணி நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு 14 days நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துடலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த டைம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கல்ல. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும், ஸோ எனக்கு இன்னைக்கு சரி பண்ணாதான் நாளைக்கு நான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். எனக்கு நான் இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அப்போ என் வேலை யார் பார்ப்பா, என் சம்பளம் யார் வாங்குவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்போ உடனே எனக்கு பெயின் வந்தது அப்படின்னா நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன், பெயின் கில்லர் நான் போட்டுக்கிறேன், டக்குன்னு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படிங்கிறத எல்லாரோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேம் நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அவர் கொடுக்குற டைம் நம்மளோட ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீங்கள் என்ன லைஃப்பில் ப்ரையாரிட்டி கொடுக்குதோ அதுக்கு தான் நீங்கள் வேலை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மணிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் மணிக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணுன்னு இருக்குது, படம் பார்க்கணுன்னு வச்சுட்டேன்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன டைம் கொடுக்கணும்னு அதை எல்லாமே மாற்றி வச்சு நீங்கள் படம் பார்க்குறதுக்கு போவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் அப்படி தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோ, அப்போ லீவ் கிடைக்கும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியில் போனோம்னு வச்சுக்கோ, அப்போவும் டைம் கிடைக்குது. இல்லைன்னா ஒரு பார்ட்டி பண்ணணும்னு வச்சுக்கோ, அப்போ எங்கே இந்த டைம் இருந்தது நமக்கு தெரியாது. டைம் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுங்க, எப்படி அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வருதுக்கு தான். இது வேற என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. பட் இது பண்ணால் உங்களுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு கால் எடுத்து அங்கே வச்சு கால் எடுத்து இங்கே வச்சு அந்த மாதிரி பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு இடத்துல போய் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு வர்ற மாதிரி தான் இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நடப்போம். ஸோ நீங்கள் வந்து பண்ணிட்டு போயின்னா நீங்கள் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ப்ராப்ளம். ஸோ என்னோட
என்கிட்ட கேட்டாலும் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, டைமுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேன்னா மீதி இருக்கிறதெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு சொல்லக்கூடிய. ஓகே. இப்போ இந்த பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து பெயின் வரணுன்னே இங்கே ஆயுர்வேத மெடிசன் எடுத்துக்கிறது, இல்லை ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணிட்டு இல்லை அதுக்கேற்ற மாதிரி அலோபதி மெடிசன் சாப்பிட்டுட்டே வந்து இங்கே இப்போ ஆயுர்வேதம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறை எப்படி இருக்கும், அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்? அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வச்சு தான் நமக்கு அந்த ஒரு டயட்டு சொல்ல முடியும். பத்தியம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஆயுர்வேதம். ஆயுர்வேதத்தில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் பத்தியம் இருக்குது. எல்லா மெடிசனுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஆயுர்வேதம் சாப்பிட போகிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி கிடையாது. ஜெனரல் பத்தியம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மெடிசனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பத்தியம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு தைராய்டு ப்ராப்ளம் வச்சுக்கோ, தைராய்டு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு மாடர்னில் சொல்கிற மாதிரி சோயாபீன் சாப்பிடக்கூடாது, கேபேஜ் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி தான் இதிலும் பத்தியம் சொல்லியிருக்கீங்க. ஸோ வளர தெளிவாக புக்கில் எல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைனல் கோட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவருக்கு இந்த என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிட்லான்னு கேட்டால் அவருக்கு நல்ல கால்சியம் ரிச்சாக இருக்கிற ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. அது இல்லாமல் நல்ல பாடி எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப பாடிக்கு ரொம்ப எஃபர்ட் ஆகும், ரொம்ப டயர்ட் ஆகும். ஸோ கூலாக வச்சுக்கணும் பாடி. அதுக்கு பூஷணிக்காய் சாப்பிடலாம். கூஷ்மாண்டம் ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. கூஷ்மாண்டா இசட்டம் அந்த அண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு அண்டாயில் இவ்வளோ எனர்ஜி இருக்கிற ஒரு இதுதான் பூஷணிக்காய். ஸோ அது காலையில் சாப்பிடணும்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்டா ஆல்ரெடி பாடிக்கு ட்ரீட்மெண்ட் வரும்போது அதெல்லாம் வார்மாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பாடி எப்போவுமே கூலாக வச்சுக்கணும். அது இல்லாமல் அது இல்லைன்னா வேறு ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் மெடிசின்ஸ் தான்மா பத்தியம். மெடிசின்ஸ் கான்ட்ராடிக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோ அதுக்கு தான் பத்தியம் சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த ஸ்பைனல் கோர்டில் வரும்போது அந்த அளவுக்கு பத்தியம்ஸ் ஒன்றும் இருக்காது. அதனால் மெடிசின் ரொம்ப கம்மி சாப்பிட்றது. நான் சொன்ன மாதிரி மெடிசின் சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, தெராப்பியில் தான் சரி பண்ணணும். ஸோ அதனால மெடிசின்ஸ் ரொம்ப பத்தியம் கம்மி. இந்த ஸ்பைனல் கோட் ட்ரீட் பண்ணும்போது நான் நான்வெஜ் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. என்னன்னா அந்த தெம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருக்கு வேணும் அந்த டைமில். ஓகே. இப்போ பொதுவாக இந்த நான்வெஜ் வந்து பத்தியம் இருக்கும்போது எடுத்துக்க கூடாதுன்னு தான் சில டாக்டர் சொல்லுவாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். வெறும் சைவ உணவு முறைகளையும் அவங்க கொடுக்கக்கூடிய உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். நான்வெஜ் வந்து எடுத்துக்காதீங்க, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களே, இது என்ன சொன்ன மாதிரி ஆயுர்வேதம் இஸ் நாட் எ மெடிக்கல் சயின்ஸ். நீங்கள் என்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு வர அந்த ஒரு நிறைய டெஸ்ட் இருக்குது, அதை டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க. அதில் என்னென்ன மாம்சம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன சிக்கன் சாப்பிட்லாமா, பீஃபு சாப்பிட்லாமா, இந்த போர்க்கு சாப்பிட்லாமான்னு எல்லாமே அதுக்கு தனியாக ஒரு சாப்டர் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அது சாப்பிடாமல் இருக்குன்னா அது தனியாக ஒரு பேஜ் போட்டு இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முடிக்க வேண்டிய கதை அவர் ஒரு புக்காக எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆச்சாரம் ஆகாரம் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் சாப்பிடக்கூடாமல் இருக்கிற மீட் அதில் சொல்லியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு ஆயுர்வேதத்தில் இருக்குது. பீஃப் சாப்பிடக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்குது, சாப்பிடாமல் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஆயுர்வேத டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் என்னோட சீனியர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே அப்படி சொல்லிக் கொடுக்கல. அண்ட் எல்லாமே பேஸ்ட் ஆன் த மெடிசின்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு மெடிசனுக்கு நான்வெஜ் சாப்பிடலான்னு இருக்குன்னா நான் நான்வெஜ் சாப்பிட சொல்லுவாங்க. அது ஒரு மித்து. ஆக்சுவலி ஆயுர்வேதம் சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே சொல்கிறது எல்லாம் மித்து. ஆக்சுவலி நிறைய வியாதிஸ் இருக்குது, நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய, அது சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிற அந்த வியாதிஸ் எல்லாம் ஆயுர்வேதத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு மித்து. ஓகே. இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கும் போது அது கூட வந்து இப்போ தேனில் கலந்து சாப்பிட்றதோ இல்லை ஜூஸில் கலந்து சாப்பிட்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே பத்தியம் இருக்கிறாங்க, அவங்களுக்கான மருந்துகள் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த மருந்து மட்டும் சாப்பிட்டா போதுமா, இல்லை அதோட சேர்ந்து இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயம்? சித்த மருத்துவம் சொல்ற மாதிரி ஆயுர்வேதத்தில் இருக்குமா, அனுபானம்னு சொல்லுவாங்க, அது சேர்ந்து சாப்பிட்றது அனுபானம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு குழந்தை கொடுக்குற மருந்து ஹிங்குவாஷ்டக சூர்ணம் ஒரு பவுடர் இருக்குது, அந்த பவுடர் தேன் மிக்ஸ் பண்ணி தான் அவர் நாட்டில் அப்ளை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லாமல் வயருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது வந்து வைஸ்வானத சூர்ணம்னு ஒரு சூர்ணம் இருக்குது. அது கஞ்சியில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல, கஞ்சி தண்ணி, அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன்னா அதோட 100% எஃபிகசி அதிகமாகிடும். அந்த மருந்து வேலை பண்ணுற விதமே மாறிடும். எப்படி நீங்கள் கொடுக்குறோ அந்த அளவுக்கு அதோட மெடிசினோட பவர் மாறும்னு சொல்லுவாங்க. என்ன கஷாயம் கொடுத்தாலும் அதில் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நான் குடிக்க சொல்லுவாங்க.
ஸோ அது டிசால்வ் ஆகும். அது இல்லாமல் அந்த மெடிசின் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த அனுபானம் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ பொதுவாக இந்த ஸ்பைனல் கார்டோ இல்லை நம்மளுடைய உடம்புகளுடைய எலும்புகளுக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது கால்சியம் தான். இந்த கால்சியம் டிஃபென்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கால்சியம் டேப்லெட்டாக. நம்ம என்ன மாதிரியான கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம உடம்புக்கு தேவையாக இருக்கா, போதுமானதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறது மூலியமாக மட்டுமே கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவையானது கிடைக்குமா, இல்லை அதோட வேற என்னென்ன மாதிரியான உணவு முறைகளில் நம்ம சாப்பிட்டோம்னா கால்சியம் அதிகமாக கிடைக்கும்? இதில் நம்மளோட ஹீட்டிங் ஹேபிட்ஸ்னால தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நமக்கு அப்சர்வ் ஆகாது. நம்ம சாப்பிட்றது நிறைய ஃபுட்டில் இதெல்லாம் இருக்குது. நமக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான எல்லாமே நமக்கு சாப்பிட்ற நார்மலி ஒரு பர்சன்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா அவருக்கு எல்லாமே அது இருக்குது. பட் அவர் நம்ம லைஃப் ஸ்டைல்னால நம்மளோட மெட்டாபாலிசம் எல்லாம் ரொம்ப கம்மி ஆகி போச்சு. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீட்டாக போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ், கால்சியம் டெஃபிஷியன்சினால போன் உடையிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதனால தான் வந்துட்டு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் பால் குடிச்சிடுங்க, அந்த மீன் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. அதுக்கு மெட்டபாலிசம் கரெக்ட் இல்லாமல் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது சரியாகாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டபாலிசம் டைஜஷன் கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் அப்சார்ப்ஷன் கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட நீங்கள் எப்போ போய் செக் பண்ணாலும் கரெக்ட் அமௌண்ட்டில் கால்சியம் எல்லாம் காட்டும். பொதுவாக அந்த சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஸ்பைனல் கார்டுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஓகே, சீக்கிரமே எனக்கு முடிஞ்சிச்சு, நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க இல்லை. ஸோ இப்போ அவங்க சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இதுதான். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம், அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருந்தே தீரும். அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க? ஃபர்ஸ்ட் மொபிலிட்டி தான் மேம் ப்ராப்ளம். சர்ஜரி பண்ண உடனே மொபிலிட்டி அது இப்போ 3 மாதம் ஆகும் சரியாக வருதுக்கு. பட் என்ன ஆனாலும் டிஸ்கெக்டமி பண்ணதுக்கப்புறம் டிஸ்க் எதுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த வெர்டிபிரை மொபிலைஸ் பண்ணுறதுக்கும் எலும்பெல்லாம் உரசாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த டிஸ்க் கொடுத்து. அது எல்லாமே போய் அந்த டிஸ்க் எடுப்பாங்க. ஸோ டிஸ்க் எடுத்துகிட்டு அதை ஸ்க்ரூ பண்ணி வைப்பாங்க. இதுதான் சர்ஜரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை ஆகும்போது மொபிலிட்டி கம்மி ஆகிடும். மொபிலிட்டி கம்மியாகும். அவருக்கு கரெக்டாக முன்னாடி இருந்த மாதிரி வேலை பண்ண முடியாமல் ஆகிடும். கண்டிப்பாக எனக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. திஸ் இஸ் நாட் லை. அந்த மாதிரி பேஷண்ட் எனக்கு முன்னாடி பண்ணுற வேலை வந்து பெயின் இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது சார், இப்போ எனக்கு அது ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தேர்ட் திங், அது சர்ஜரி பண்ணோன்னா எபிடூரல் இன்ஜெக்ஷன் இல்லைன்னா அது அனஸ்தேஷியா கொடுத்து தான் ஆகணும். இல்லை அனஸ்தேஷியா கொடுக்கும்போது நர்வ் டேமேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நர்வ் டேமேஜ் வந்துட்டு பேக் பெயின் வந்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அது இல்லாமல் ஒபிசிட்டி, திரும்பி ஒபிசிட்டி வரதுக்கு நிறைய சான்ஸ். இந்த மாதிரி சர்ஜரியில் முடிச்சதுக்கப்புறம் ஒபீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ். ஒபிசிட்டி வந்துட்டுனா நிறைய ப்ராப்ளம் அசோசியேட்டடாக வரும். இப்போ அது ஃபீமேலாக இருந்தால் பிசிஓடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மெயிலாக இருந்ததுன்னா செக்ஷுவல் இன்ஃபர்டிலிட்டி, ஒபிசிட்டி இருந்தால் அந்த மாதிரி எல்லாமே இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸும் வரலாம். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சர்ஜரினால டைரெக்டாக வராது. பட் ஒபிசிட்டியால இல்லைன்னா ஏதாவது நர்வ் டேமேஜ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அதொன்றும் அதுக்கு தேவையே இல்லைல்ல. இந்த சர்ஜரி நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது இருக்க ஒரு ஆயுர்வேத டாக்டர் போய் பாருங்க. இந்த மாதிரி இருக்க சர்ஜரி ஏதாவது பண்ண முடியுமான்னு இல்லை பண்ண முடியாதுன்னு சொன்னால் தெர் இஸ் நோ அதர் வே, கோ அண்ட் டூ த சர்ஜரி. இல்லை அதுக்கு ஒரு வே இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது இன்வெசிவ் ப்ரொசீஜர் கிடையாது, கீறி முறிச்சு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஈஸி, நமக்கு ஒரு அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. தென் ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரியாகுமா இல்லையான்னு. சரி ஆகலைன்னா நீங்கள் போய் சர்ஜரி பண்ணுங்க. இந்த ஸ்பைனல் கார்டு டிசார்டர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஒரு சாதாரணமாக நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அங்கே இருக்கக்கூடிய யாராவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லை ஃபேமிலியில் யாராவது இருக்கணும், எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு ஒரு கிளியரான ஒரு மெடிசன் நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இது வந்து சர்ஜரி அளவுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஈஸி வே வந்து இருக்குது. நீங்கள் எந்த சர்ஜரிக்கும் போகாமல் அது எளிமையாக ட்ரீட்மெண்ட் முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக தான் அமையும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு நேர்காணல்னா எங்களுக்காக இவ்வளோ ப்ரீஃபாக அதை பற்றின முழு விவரங்களை எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.